ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷணம் பத்ரம் மிருத்யுமம் நமாம்யகம் நமாமி. லக்ஷ்மீ நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோஸ்துதே. லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோ. பக்த கோடிகளே, இப்பொழுது நாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய பல அவதாரங்கள், பலவிதமான அவனுடைய திருவிளையாடல்கள், இவைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலே 12 ஆழ்வார்களுடைய சிறப்புகள் பல மகத்துவம் வாழ்ந்தது. 12 ஆழ்வார்களும் நமக்கு அள்ளி வழங்கிய அமுதமான அந்த பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள், திவ்யமான பிரபந்தங்கள், அதுவே நமக்கு பகவான் அளித்த அமுதமாகும். அதை சுவைப்பவர்களுக்கு என்றுமே எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் என்பதே பகவானினுடைய வாக்கு. அடியார்கள் கொடுத்த அந்த திவ்ய பிரபந்தங்களை 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்திருக்கின்றார்கள் 12 ஆழ்வார்களும் சேர்ந்து. அந்த பிரபந்தங்களை நாம் பாராயணம் செய்து பகவானுடைய திருவடிகளை நாம் சம்பூர்ணமாக சரணம் அடைய பல வழிகள் உண்டு. இதுவே ஒரு சிறந்த வழி. அவனுடைய பாதத்தை நாம் அடைய வேண்டும், அவனுடைய அந்த ஆத்மாக்குள்ளே நாம் புக வேண்டும் என்றால் இந்த அடியார்கள் கொடுத்த திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்கள் கொடுத்த திவ்ய பிரபந்தங்களை நாம் சுவைக்க வேண்டும், போற்றி பாட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய அந்த திருப்பாதங்களிலே நாம் மிக சுலபமாக சென்று அடையலாம் என்பது பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய வாக்காகும். இப்படியாக ஆழ்வார்களை நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொருடைய அந்த அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய சிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இதிலே இப்பொழுது குலசேக ஆழ்வார் என்ற ஆழ்வாருடைய சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். குலசேகர் ஆழ்வார் யார் என்றால் சேர நாட்டு மன்னன், சேர நாட்டுக்கே மன்னன். அந்த கேரள நாட்டின் சேர நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்த மன்னனாக விளங்கி கொண்டிருந்தான் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீராமர் மீது மிகவும் பக்தி கொண்டவன். ராமச்சந்திரமூர்த்தியுடைய நாமங்களை சொன்னாலே போதும் மயங்கி விடுவான், கேட்பவர்களுக்கு அள்ளி வழங்குவான். ராமா ராமா என்றாலே போதும் அவனிடத்திலே நாம் எதையும் சாதித்து விடலாம். அப்படிப்பட்ட ராம பக்தனாக விளங்கியவன் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருடைய அந்த அரண்மனையிலே எப்பொழுதுமே பாகவதர்களும் பக்தர்களும் அந்த உபன்யாசம் செய்கின்ற அந்த ராமருடைய போற்றி பாடும் ராமாயண வால்மீகி கொடுத்த ராமாயணத்தை எவரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் அழைத்து வர வேண்டியது, அந்த அரண்மனையிலே அமர வைத்து அவர்களை ராமனுடைய பக்தர்களை ராமனுடைய அந்த பாடல்களை பாட சொல்வதும், அவன் பஜனை பாடல்களை பாடுவதும், அவனுடைய அந்த இராமாயண கதைகளை அங்கே பாராயணம் செய்ய வைப்பதும், இப்படியாக எப்பொழுது தினந்தோறும் அந்த அரண்மனையானது அரண்மனையாக இருக்காது, ஒரு கோவிலை போன்ற மிக அற்புதமாக இராமாயணம் ராமனுடைய சிறப்புகளை அங்கே எப்பொழுதும் பாடிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் நடந்து கொண்டே இருந்தது. இப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அரண்மனையாக குலசேகரன் அங்கே ராமருடைய அந்த பக்தியிலே மூழ்கி கொண்டிருந்தார்.
இப்படியாக பல ஆண்டுகள் கழிந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சமயம் அந்த அரண்மனையிலே இருக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னவென்றால், இப்படி குலசேகர ஆழ்வார் ராமன் மேல் பக்தி கொண்டு இந்த அரண்மனையை ஒரு பஜனை மடமாக மாற்றிவிட்டாரே, இவரை இதில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும், நாட்டு மக்களை இவர் மறந்து விடுவாரோ என்ற அச்சம் அவர்களுக்கு, நாட்டு பற்று எங்கிருந்து இவரை விட்டு விடுமோ என்ற அச்சம் வந்து விட்டது. ஆதலால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டினர். என்னவென்றால், ஒரு விடிய பொழுது குலசேகர ஆழ்வார் நேராக அரண்மனைக்கு வந்து அமர்கின்றார். அனைவருக்கும் வணக்கம் சொல்லுகின்றார். பிறகு அமைச்சர்களிடம் என்னவென்று கேட்கின்றார். அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடி, ஐயா, மா மன்னனே, குலசேகர ஆழ்வாரே, குலசேகரே, ஒரு மாபெரும் தவறு நடந்தது இந்த அரண்மனையிலே. என்னவென்றால், தங்க பொக்கிஷமாக பூஜை அறையிலே இருந்த ஒரு மாபெரும் தங்க பாத்திரமானது களவு போன்றது, களவு போய்விட்டது. இந்த களவை, இந்த திருட்டை செய்தவர்கள் யார் என்று நாங்கள் யோசித்த பிறகு, இங்கே வெளியாட்கள் யாரும் வருவதில்லை, வருவதெல்லாம் பாகவதர்களும் பக்தர்களும் தான் வருகின்றார்கள். அவர்கள்தான் இந்த களவை செய்திருப்பார்கள், இந்த தங்க பாத்திரத்தை திருடியிருப்பார்கள் என்று குலசேகர ஆழ்வாரிடம் இவர்கள் அனைவரும் குறையுமாக முறையிடுகிறார்கள். இதை கேட்ட குலசேகர ஆழ்வார் சற்று அதிர்ச்சி அடைந்து வேறொன்றும் கூறவில்லை. என்னுடைய பாகவதர்கள், அந்த ஸ்ரீராமனிடம் பக்தி கொண்டவர்கள், அந்த திருமாலினிடம் பக்தி கொண்டவர்கள், அந்த நாராயணமூர்த்தி மீது பக்தி கொண்டவர்கள், அவனே சரணம் என்று சம்பூர்ணம் அடைந்த அந்த பக்தர்கள் களவு செய்தவர்களா? சரி, அதையும் பார்த்து விடுவோம் என்று கூறி அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து வர ஆணையிடுகின்றான். பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். பக்தர்கள் அனைவரும் அங்கே அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்டனர். இப்பொழுது எப்படி இந்த களவை நாம் கண்டுபிடிப்பது என்ற இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் வைத்திருக்கின்றீர்களா என்று அமைச்சர்களிடம் குலசேகர ஆழ்வார் கேட்கின்றார். ஆம் அரசே, இந்த குடம் ஒன்று இருக்கின்றது. இந்த குடத்திலே விஷம், கொடிய விஷ நாகங்களை, 5 நாகங்களை நாங்கள் இதற்குள்ளே வைத்திருக்கின்றோம். இந்த நாகத்துக்கு உண்டான சிறப்பு என்னவென்றால், திருடியவர்களை மட்டுமே இது தீண்டும், திருடாதவர்களை இது தீண்டாது. ஆகவே எந்த ஒரு களவு செய்தவர்கள் இந்த பானைக்குள்ளே கையை விடுகின்றார்களோ அவர்களை நாகம் தீண்டிவிடும். இதுவே எங்களுடைய கோரிக்கை. இதை வைத்து இவர்களை சோதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதை கேட்ட அரசன், சரி கொண்டு வாருங்கள் என்று கூற அங்கே ஒரு மேடை அமைக்கப்பட்டது. அந்த மேடையிலே அந்த பானை வைக்கப்பட்டது. அந்த பானையிலே கொடிய நாகம் கொண்டு அந்த பானை வைக்கப்பட்டு விட்டது. உடனே குலசேகர ஆழ்வார் அவர் அமர்ந்திருந்த அந்த அரசன் என்ற அந்த நாற்காலியை விட்டு எழுந்தார், நேராக சென்றார். பக்த கோடிகளே, அமைச்சர்களே, அனைவரும் பாருங்கள், இந்த கொடிய விஷங்கள் என்னுடைய பக்தர்கள், அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பக்தர்கள், நாராயணமூர்த்தி மேல் சம்பூர்ணமாக சரண் புகுந்தவர்கள், அவன் மேல் பக்தி பாடுகளை பாடி புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவன் திருவடிகளே சரணம் என்று சம்பூர்ணம் அடைந்தவர்கள் எவரேனும் யாராவது நிச்சயமாக இந்த களவு
இந்த பாத்திரத்தை, தங்க பாத்திரத்தை களவு செய்திருந்தால் அவர்கள் பக்தர்கள் தவறுகள் செய்திருந்தால் இந்த கொடிய நாகமானது என்னை தீண்டட்டும் என்று உடனே எவரும் எதிர்பாராத விதத்திலே அரசன் குலசேகர ஆழ்வான் நேராக அந்த பானைக்குள்ளே கையை விட்டு விட்டார். உடனே அரண்மனையே அதிர்ந்தது. அனைவருமே மன்னா மன்னா என்றார்கள். உடனே மன்னா மன்னா என்ற மட்டுமல்ல, ராமா ராமா ராமா, குலசேகரனை காப்பாற்றுங்கள், அரசரை காப்பாற்றுங்கள் என்று பக்த கோடிகள் அனைவரும் அங்கே அந்த அரண்மனையே நாமம் கொண்டு ராமா 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 என்று அந்த ராம நாமமானது விண்ணை பிளந்தது. உடனே அனைவருமே துடித்தனர். குலசேகர ஆழ்வார் மிக அற்புதமாக சிரித்து கொண்டே இருந்தார். அந்த நாகங்கள் 5 நாகங்களும் நேராக வெளியே தென்பட்டது. வெளியே வந்து அப்படியே ஒரு சுற்றுப்பார்வை பார்த்துவிட்டு மறைந்து விட்டது. எவர் கண்களுக்கும் தெரியாமல் அந்த நாகங்கள் மறைந்து விட்டன. உடனே நேராக அமைச்சர்கள் அனைவருமே சென்று அரசனுடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்கினர். மன்னா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் பக்தர்கள் மீது, அந்த ராமச்சந்திரன் மீது பக்தி கொண்ட பக்தர்கள் மீது, அந்த பெருமாளின் பக்தி கொண்ட, அவன் மீது பக்தி கொண்ட, அந்த மகாவிஷ்ணுவின் மீது பக்தி கொண்ட அடியார்களை, அந்த பக்தர்களை நாங்கள் சோதித்து விட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று அவன் திருப்பாதத்தை வீழ்ந்து வழங்கினர். உடனே குலசேகர ஆழ்வார் என்ன செய்தார் என்றால், எப்பொழுது உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியதோ, இனி நான் அரசனாக இருக்க தகுதியற்றவன், நான் இனி துறவரம் பூண்ட போகின்றேன். இனி நான் ஒவ்வொரு தேசங்களுக்கும், திவ்ய தேசங்களுக்கும் சென்று பகவானுடைய அந்த ஆலயங்களுக்கு சென்று அவன் புகழை பாடி, அவனை போற்றி பாடி அவன் பாட வேண்டும். அவன் திருமுகத்தை பல ஆலயங்களுக்கு சென்று அவனை தரிசிக்க வேண்டும். இதுவே என்னுடைய முடிவாகும். உடனே தன்னுடைய மகனை அழைத்தான். அவனுக்கு முடிசூட்டி விட்டான். அனைவருக்கு விடை கொடுத்து விட்டு குலசேகர ஆழ்வார் அங்கே துருவரம் பூண்டு, அந்த ராமன் பக்தன், அந்த ராமச்சந்திரனே தன்னுடைய ஆத்மாவிலே எப்படி ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய ராமன் தூதனாக ராமனையே தனக்கு தன்னுடைய இதயத்திலே வைத்து எப்படி கிழித்து காண்பித்தானோ, அது போன்ற ஒரு பக்தன் இந்த கலியுகத்திலே வாழ்ந்தான். அவன் ஒரு ஆழ்வானாக வாழ்ந்தான் என்பது இந்த குலசேகரன் ஆழ்வாருடைய வரலாறும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இதுவே பிறகு அவன் அனைவரையும் விடை பெற்று கொண்டு குலசேகர ஆழ்வார் நேராக பல ஆலயங்களுக்கு சென்று பக்தர்கள், அதாவது பகவானை சேவித்து, அதாவது 86 திவ்ய தேசங்களுக்கு சென்றார். 105 திவ்ய பிரபந்தங்களை நமக்கு அள்ளி வழங்கினார். இப்படியாக மிக அற்புதமாக அந்த பகவானுடைய வில்லான கௌஸ்திக வில்லான அம்சமாக, கௌஸ்திக வில்லின் அம்சமாக புனர்பூச நட்சத்திரத்திலேயே அவதாரம் செய்த அந்த குலசேகர ஆழ்வான் மிக அற்புதமாக காட்டு மன்னார் கோவில் என்ற அந்த இடத்திலே சில காலம் கழித்து அவர் திருநாடு அடைந்தார் என்பதே குலசேகர ஆழ்வாருடைய வரலாற்று சிறப்பாகும். இப்படியாக குலசேகரர் அரசனாக இருந்து பின்னால் குலசேகர் ஆழ்வார் என்ற நாமம் கொண்டு மிக அற்புதமாக 86 திவ்ய தேசங்களுக்கு சென்று 105 மிக அற்புதமான பிரபந்தங்களை அள்ளி வழங்கினார். அது மட்டுமல்ல, அவன் ராமனுடைய பக்தனாக இந்த அகிலத்திலே வாழ்ந்து அவன் ராம தூதனாகவும் இருந்தான். அதாவது பக்தர்களுக்கு தூதனாக, ராமா என்னுடைய பக்தர்களை காப்பாற்று, உன்னுடைய பக்தர்களை காப்பாற்று என்று அவன் நமக்கெல்லாம் தூதவனாகவும் இருந்து வாழ்ந்து திருநாடு அடைந்தார். இப்படியாக சிறப்பு வாய்ந்த குலசேகர ஆழ்வாருடைய வரலாற்று சிறப்புகளை கேட்போமாக.
அவனுடைய அந்த வரலாற்று சிறப்புகளை நாம் பாராயணம் செய்து நம்மளுடைய வாழ்வினை சிறப்புமிக்க வாழ்வாக அமைத்து கொள்வோமாக என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. குலசேகர ஆழ்வாரின் போற்றி போற்றி. சுபமங்கலம் சுபமஸ்து.